கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அமைதியாக இருப்பதே பலம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியா இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வைக்கலாம். இது முக்கியமான விஷயம். அலுவலகத்தில் நீங்கள் செய்த உழைப்பிற்கு வேறு ஒருவர் பெயர் வாங்குவார்கள். விழிப்புணர்வோடு இரு, யாரையும் நம்பாது. வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடு பெரிய மனக்கசப்பாக மாறலாம். கொஞ்சம் மனக்கசப்புக்கு இடம் கொடுக்காமல் கணவன் மனைவி அவசரமாக வெளியே செல்லும் போது சாவி, பணப்பை போன்ற விஷயங்கள் எல்லாம், இது எல்லாத்துக்குமே காரண காரியம் இல்லாமல் இல்லைங்க. ஓம் நம சிவாய. இந்த கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூசம் கடகராசி, ஆயில்யம் கடகராசி. ஸோ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பதே பலம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியாக இருங்க. ஏன்னா இப்போ ஜென்மகுரு, இப்போ அடுத்தது சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்திருக்கார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க வைக்கலாம். இது முக்கியமான விஷயம். ஞாபகம் வச்சுக்கோ. தேவையில்லாத விஷயத்தில் சிக்க வைக்கும். ஏதாவது நமக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு தோணும். அப்போ தான் அதில் கொண்டு நம்மளை சிக்க வச்சு நம்மளை மாற்றி விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். கவனமாக இருங்க. ஒன்று, அலுவலகத்தில் நீங்கள் செய்த உழைப்பிற்கு வேறு ஒருவர் பெயர் வாங்குவார்கள். நீ கஷ்டப்படுவ, பேர் வாங்குறது ஒருத்தர் தேவையா? நீ கஷ்டப்படுவ, உன்னோட உழைப்பு நிறையா இருக்கும், நைட்டெல்லாம் வேலை செய்வ, பேர் வாங்குறோம், வேற ஒருத்தன் பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அந்த இடத்துல உன் பேரே இருக்காது. அந்த அளவுக்குலாம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. விழிப்புணர்வோடு இரு, யாரையும் நம்பாத. மேலதிகாரிகள் தேவையில்லாத விளக்கம் கொடுக்கும் நிலை உருவாகலாம். தேவையில்லாத சில பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீயும் வேண்டாம், உன் வேலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சில பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. வேலை வேண்டாம், நம்ம வேறு வேலை பார்த்துக்கலாம், வெளிநாடு போகலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம், வேறு ஏதாவது நம்ம பண்ணிக்கலான்ட்டு தெரியாத விஷயத்தில் போய் காலை நுழைச்சிடாதீங்க. கூட்டு சேர்ந்து செய்யலாம், கணவன் மனைவியாக சேர்ந்து செய்யலாம். எப்படி? உங்களுக்கு அதற்கான அமைப்பும் அந்த யோகமும் இருந்தால் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதனால் இருக்கிறத அதை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அதில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதே போல் அவசரத்தில் அனுப்பும் மின்னஞ்சல், ஒரு இமெயிலாக இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு மெசேஜ் பண்ணுங்கள். டக்குன்னு வந்தால் டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடாதீங்க. பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் திடீரென மனம் மாறலாம். உங்களுடைய தொழில் விஷயத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் யாரும் இருக்காங்கன்னு மனசு மாறி திரும்ப உங்களோட சில விஷயங்கள்லாம் சேர்ந்து வரலாம். கூட்டு தொழிலில் வாய்மொழியை விட எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்களை கேட்டு சேர்த்து செய்யுங்க. சில பேருக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு தொழில் விரிவு செய்யக்கூடிய மாற்றங்கள் வருவதற்கான மாற்றம் இருக்குது. சில பேருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுவதற்கான சூழ்நிலை உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்போர் காத்திருப்பு பட்டியலுக்கு, அந்த பட்டியலுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த ஆடி மாதத்தில் நிறைய இந்த கடகராசிக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்த்துக்கோங்க. தடைப்பட்ட பணம் மேலும் தாமதமாகலாம். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணுன்னு இன்னும் தாமதமாக தான் வரும். அது 10 லட்சமாக இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, 10 கோடியாக இருந்தாலும் சரி, தாமதமாக தான் வரும். அதே போல் குடும்ப தேவைக்காக எதிர்பாராத செலவுகள் கூடும். குடும்ப தேவைக்காக எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவாக வரலாம், இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு செலவாக வரலாம். அது நமக்கு கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வங்கி பரிவர்த்தனைகளில் முழு கவனம் தேவை. டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்கேம்லலாம் பணத்தை விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. ஆடி மாதத்தில் ஸ்கேம்லலாம் பணத்தை விட்டுறாதீங்க. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் பார்த்து பண்ணுங்கள். வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடு பெரிய மனக்கசப்பாக மாறலாம். கொஞ்சம் மனக்கசப்புக்கு இடம் கொடுக்காமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக என்ன செய்யணும், எப்படி இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா நல்லது. 3வது நபரின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் சண்டையை தொடங்காதீர்கள். அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான், அவன் இதை சொன்னான்லாம் நீங்கள் வீட்டில் சண்டை போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் தீர விசாரிப்பதே மெய். கரெக்டாக சொல்கிறாங்களே, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் விசாரித்து முடிவெடுங்க. சும்மா ஏதோ ஒன்று வாய்க்கு வந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சண்டை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பிரிவினையை ஏற்படுத்தும். குழந்தைகளிடம் கோபத்தை காட்டாமல் பொறுமையாக பேசுங்க.
குழந்தைங்க கிட்டலாம் கொஞ்சம் பொறுமை. வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை வீட்டில் காட்டாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற கோபத்தை வீட்டில் காட்டாதீங்க. உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கோபத்தை குழந்தைகள்கிட்ட வந்து காட்டாதீங்க. குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருங்க. அதே போல் அவசரமாக வெளியே செல்லும்போது சாவி, பணப்பை போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மருந்துகள் விட்டு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான மருந்து, முக்கியமான பணப்பை, முக்கியமான நகை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கடகராசி கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது கவனச்சிதறல் வேண்டாம். வண்டி கான்சன்ட்ரேட்டாக வண்டி ஓட்டுங்க. எங்கேயோ பார்த்துட்டுலாம் பண்ணாதீங்க. பார்த்து கரெக்டாக போயிட்டு வாங்க. பிறரின் பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. அவன் பிரச்சனை தூக்கி உன் மேலே போட்டுட்டு நீ என்னத்தை பண்ண போகிற? உனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. அதுக்கு இன்னொருத்தன் பிரச்சனையை உன் தலையில் எடுத்து போட்டுண்டு உன் பிரச்சனையை கொண்டு அவன் என் தலையில் எடுத்து போட்டுக்கிறேன், உன் பிரச்சனையை கொண்டு என் தலையில் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண போகிற? நீ நிம்மதியாக இருக்கியா? முதல்ல கிடையாது. முதல்ல உன் நிம்மதியை பார், உன் சந்தோஷத்தை பார், உன் பிரச்சனைகளை முதல்ல தீர்க்கறதுக்கு பார். நீ பிரச்சனை இல்லாமல் இருக்கியா? வேணால் அடுத்தவன் பிரச்சனையை போய் தீர்த்து வை. நான் சொன்னதில் தப்பாக இருந்தால் நீங்களே கேளுங்க. சமூக வலைதளங்கள் உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யாது. முக்கியமான என்னென்ன பதிவு பண்ணணும், என்னென்ன செய்யணுமோ அதில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு, செரிமானம், மார்பு தொடர்பான சளி தொந்தரவான சில விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ கவனமாக இருங்க. மன அழுத்தம் அதிகமான தூக்கத்தை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து உணவை தவறாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இந்த கால் வலி, கால் வீக்கம் இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு அடிபடுறது இந்த மாதிரியான. திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள். திங்கட்கிழமையில் இந்த ஆடி மாதத்தில் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள். அம்மன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுங்கள். அதே போல் ஓம் நம சிவாய என்று மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய். இது எல்லாத்துக்குமே காரண காரியம் இல்லாமல் இல்லைங்க. ஓம் நம சிவாய இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு உங்களுக்கு பலன் உண்டு. ஓம்னாலே ஒரு மந்திரம் இருக்குது. ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தியாயம் தியோகினா காமதம் மோக்ஷதம் சைவ ஓம்காராய நமோ நமஹா. ஓம் ந, அதே போல் நாக்கு மந்திரம் இருக்குது. ஓம் ந ம சிவாய. அப்படியே எல்லாத்துக்கும் 2 வரி மந்திரம் இருக்குது. அதனால தான் உங்களை ஷார்ட்டாக ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்கிறேன். வரைக்கும் மந்திரம் இருக்குது. எத்திர சுதேவ சர்வ வியாபி மகேஸ்வரா யோகுரு சர்வ தேவானாம் யகாராய நமோ நமஹா எல்லாத்துக்குமே உண்டு. அதனால் ஓம் நம சிவாய மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லுங்கள். ஆனால் இதையும் சேர்த்து பாராயணம் பண்ணுங்கள். சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி